It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. Padma Shri Swarna Mahal, Wedding and Convention Center, landmark for every celebration. அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கல்யாண மாலை இந்த ஆண்டு தன்னுடைய 25வது ஆண்டை தொடர்ந்து கொண்டாடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் பத்மஸ்ரீ மஹாலில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி எங்கள் மனதிற்கு மிக மிக மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி வரவேற்று இறை வணக்கம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாபெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வடையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார கூடி இருது குளிர்ந்தேலோரம் பாவாய். கல்யாண மாலை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து சன் டிவியில் ஒளிபரப்பாக்கி கொண்டே இருக்கின்றது. அதற்கு முழுமுதற் காரணமாக நாங்கள் நம்புவது இறைவனது அருள். சன் டிவி கல்யாண மாலை நிகழ்ச்சியை எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ஆதரவோடு தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் சன் டிவிக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு கல்யாண மாலை மூலமாக 6.5 லட்சம் திருமணங்கள் நடந்தேறி இருக்கின்றது என்றால் வரன் தேடும் பெற்றோர் கல்யாண மாலை மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை தான் காரணம். அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஊர்லேயும் கல்யாண மாலை நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் அந்த ஆர்கனைசர்ஸ் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி நம்முடைய ஸ்பான்சர்ஸ் அவர்களும் மிக மிக அவசியம். அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக தங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை அவர்கள் பாதம் பணிந்து வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த மண்டபத்தின் உரிமையாளர். எனவே கல்யாண மாலை திரு மோகன் அவர்களையும் இந்த மண்டபத்தின் உரிமையாளர் திரு ரவிசங்கர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹால் இந்த மண்டபம் புத்தம் புது புலிவுடன் நேற்றைக்கு எல்லோருக்கும் மக்களுக்காக இந்த மண்டபத்தை திறந்து வச்சிருக்காங்க. இன்றைக்கு கல்யாண மாலை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. நாளைக்கு இந்த கோவில் இங்கே இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. பொதுவாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், இல்லைன்னா ஒரு கல்யாண மண்டபம் திறக்கிறோம் அப்படின்னா 2 விஷயம் அங்கே கண்டிப்பாக பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஒன்று, பெருமாள் திருக்கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிப்பாங்க. 2வது, நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணினா எப்படி இருக்கும், அது ஒரு வைப்ஸ் கிடைக்கும், அதில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ரவிசங்கர் அவர்களின் அந்த எண்ணம் நல்லதாக இருந்ததால் இன்றைக்கே அது 2ம் நிறைவேறியது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு குறைந்தபட்சம் 200 பேர் சேர்ந்து கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை 2 மணி நேரம் முன்பு இங்கே செய்தார்கள். அதேபோல் 250 வரன்கள் இன்று காலை வந்திருக்கிறார்கள். அந்த 250 வரன்களில் ஒரு 100-150 பேருக்கு கல்யாணம் நிச்சயானா கூட அந்த பெருமையும் அந்த புண்ணியமும் இந்த மண்டபத்தை சேரும் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இங்கே பண்ணணும்னு ஆசைப்பட்ட அதற்காகவே அவரை பாராட்டுகின்றேன். அந்த வகையில் இந்த ஊரை சார்ந்தவர்கள், செங்கல்பட்டை சார்ந்தவர்கள், உத்திரமேரூரை சார்ந்தவர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு திரு ரவிசங்கர் அவர்கள் வரவேற்புரை. இந்த கல்யாண மண்டபத்தை இனாகரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் மோகன் சார்கிட்ட போய் பேசும்போது என்னுடைய தேவைகள் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. அதை விட மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காரு. அதுக்கு மோகன் சாருக்கும் மீரா மேடத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக சிறப்பான நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ண கல்யாண மாலை, சன் டிவி, கல்யாண மாலையில் இருக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் இதை சிறப்பாக செய்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அரசியலில் செல்வாக்கு மிக்க தலைவர்கள், வியாபாரத்திலும் தொழில் முனைவதிலும் மிக சிறப்பாக உள்ளவர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பத்மஸ்ரீ ஸ்வர்ண மஹால் கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தவர்கள் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஜி செல்வம், உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே சுந்தர், செங்கல்பட்டி எம்எல்ஏ மிஸ்ஸஸ் வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, தொடர்ந்து குத்துவிளக்கேற்றி சிறப்பித்தவர்கள் மண்டபத்தின் உரிமையாளர் திரு ரவிசங்கர் குடும்பத்தினர். செங்கல்பட்டு முனிசிபாலிட்டி வைஸ் சேர்மன் திரு அன்பு செல்வம், திரு ஜி.ஜே. பிரபாகரன், டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், செங்கல்பட்டு சவுத் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, டாக்டர் இந்திரா ஆறுமுகம், டாக்டர் ஆறுமுகம், லைன் டாக்டர் கருணாநிதி பசுபதி, லைன் டாக்டர் கே நாகராஜன், லைன் ஜி நாராயணன், பிரசிடென்ட், செங்கல்பட்டு லைன்ஸ் பல்லவா, டாக்டர் கலைவாணி வாசுதேவன், லைனஸ் மேரி ரமேஷ், பிரமிட் திரு நட்ராஜன். விளக்கேற்றி வாழ்த்திய உள்ளங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. திரு ராஜா தலைமையில் பட்டிமன்றம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால், இது பரிபூரணத்தின் அடையாளம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ஆதித்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா உதயகுமார்,
அம்மா வரலட்சுமி 2 பேரும் வந்திருக்கிறீங்க. குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். பையன் வந்து டிகிரி முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ பர்சியூவிங்கு சாஃப்ட்வேரில் இருக்கார். சரி. 6 feet இருப்பார் சார். ஓகே. ஸ்போர்ட்ஸ் மேனு, என்சிசிலெல்லாம் இருந்திருக்காரு. சென்னையிலே தான். ஓகே. ஹி வாஸ் பார்ன் இன் கேரளா. பிஆர் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் ஓகே. பவர் டிரான்ஸ்மிஷன் இருந்ததப்போ அங்கே திருஷூர் கேரளாவில் பிறந்தான். சரி. இங்கே தான் வந்து டிகிரிலாம் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். ஓகே. முதலியார் சார் நாங்கள். அதில் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, சொல்லுங்கம்மா. சாஃப்ட் நேச்சர் தான் பையன், ரொம்ப பொறுமையாக இருப்பான், தன்மையான பெண். தன்மையாக இருப்பான். ரொம்ப சவுண்டாக கூட பேச மாட்டான். சரி. அது ஏற்ற மாதிரி பொண்ணு கொஞ்சம் நல்ல பெண்ணா மற்ற எதிர்பார்ப்பு எதுவும் நமக்கு இல்லை. ஓகேம்மா. ஆதித்யாவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண் மனைவியாக வரணும்னு சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ஆதித்யா உதயகுமார், வயது 26, பிஎஸ்சி ஐடி, எம்பிஏ ஐடி முடித்தவர், சீனியர் ப்ராடக்ட் டிசைனராக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ஆதித்யா பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1024039. மேலும் விவரங்களுக்கு 04424341400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மணிகண்டன், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36. kalyanamaalai.comல இவரது பதிவு எண் 855042. பிஇ பண்ணிவிட்டு சென்னையில் டீம் லீடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. மணிகண்டன் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் டாக்டர் பிரணேஷ், இவரை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா தினேஷ் பாபு, அம்மா டாக்டர் பிரதிமா, 2 பேரும் வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். பையனை பற்றி என்ன பண்ணிகிட்ருக்கிறார், என்ன எது டீட்டெயில் சொல்லுங்கள். என் பேர் தினேஷ் பாபு, என்னுடைய ஒய்ஃப் டாக்டர் பிரத்திமா. எங்களுடைய நேட்டிவ் வந்து மதுரை, அண்ட் நாங்கள் வந்து நாயுடு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. என்னுடைய சன் வந்து டாக்டர் பிரணேஷ் வந்து எம்பிபிஎஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எம்எஸ் ஆர்த்தோ வந்து ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 3 monthsல கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவர் பேசிக்கலி இஸ் அன் ஆம்பிஷியஸ் அண்ட் வெரி கேரிங் அண்ட் அஃபெக்ஷனேட் பர்சன். ஸோ அவர் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு நிறைய ஆம்பிஷன் இருக்கிறனால வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானும் இருக்கார். சரி, சொல்லுங்கம்மா. ப்ரிஃபரபிளி வி எக்ஸ்பெக்ட் வந்து டாக்டர் அலையன்ஸு நாயுடு கம்யூனிட்டியில் எதிர்பார்க்குறோம். சரி. நல்ல ஃபேமிலியாக இருக்கணும். ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மருமகள், பிரணேஷ் விரும்புகிற மாதிரி ஒரு அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக வந்து அமையணும்னு சொல்லிட்டு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் டி பிராணேஷ், வயது 28, எம்பிபிஎஸ் முடித்தவர், எம்எஸ் ஆர்த்தோ ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருப்பவர். இவர் மருத்துவர் மணமகளை எதிர்பார்க்கிறார். டாக்டர் பிராணேஷ் பற்றிய விரிவான விவரங்கள் kalyanamaalai.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 1096054. மேலும் விவரங்களுக்கு 04424341400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரோஷினி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25. kalyanamaalai.comல இவங்களது பதிவு எண் 959076. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ரோஷினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 28. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 23 வயது முதல் 27 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514.
கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா 10,000 வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி. நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 2 நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் பதட்டம் அதிகமாக இருப்பது வீட்டு சூழலிலா வெளிச்சூழலிலா கருத்தாழமிக்க பட்டிமன்றம். நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு டாக்டர் சாய் சதீஷ், டாக்டர் பால், டாக்டர் வெங்கட் மற்றும் ஷைனி சுரேன் பங்கேற்கும் பத்திரமா பாத்துக்கங்க தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பேச்சரங்கம் மற்றும் மாலை 5:30 மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடி இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு சாத்தியமா சிரமமா கலகலப்பான பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். தேடுவதை நிறுத்துங்கள், தேர்ந்தெடுத்து மகிழுங்கள். எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா சர்ப்ரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் for பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா? வெள்ளி விழா காணுகின்ற கல்யாண மாலை சன் டிவி படப்பிடிப்பை புத்தம் புதிய ஒரு கல்யாண மண்டபத்தில் ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 25 ஆண்டுகளாக மாறாத புன்னகையோடு மலர்ந்த முகத்தோடு கனிந்த வார்த்தைகளோடு கம்பீர தோற்றத்தோடு வீற்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கினிய மோகன் ஐயா அவர்களே, மனதிலே தோன்றுகிற எல்லாம் வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. ஆனால் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் அதுவரை யாரும் பயணிக்காத ஒரு பாதையை தேர்வு செய்து குடும்ப உறுப்பினர்களை சமாளித்து அவர்களை நம்ப வைத்து தொலைக்காட்சியிலே வரன் அறிமுகம் என்கிற புதிய ஒரு வடிவத்தை கொண்டு வந்து இந்த கல்யாண மாலையின் மிக முக்கியமான உறுப்பினராக, நிகழ்ச்சிகளின் இயக்குனராக, எங்களை போன்ற பேச்சாளர்களோடு பயணிப்பவராக இருக்கின்ற கல்யாண மாலை திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, இந்த பகுதியிலே இப்படி ஒரு மண்டபமா? பெரும்பாலும் 60-70 வயதுக்கு பிறகு மனிதர்களுக்கு தரப்படுவது பத்மஸ்ரீ என்கிற விருது. அந்த விருதின் பேரிலே ஒரு மண்டபத்தை உருவாக்கி மிகச் சிறப்பாக வடிவமைத்து இந்த பகுதி மக்கள் எல்லாம் தங்கள் வீட்டு திருமணத்தை கோலாகலமாக கொண்டாடுவதற்காக பத்மஸ்ரீ மகாலை இங்கே வடிவமைத்து தந்திருக்கக்கூடிய அதன் உரிமையாளர் ஐயா அவர்களே, அவரது குடும்பத்தினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தங்கள் வருகையால் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, மற்றும் இந்த பகுதி நகராட்சியை சார்ந்த தலைவர் அவர்களே, வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினர்களே, இந்த மேடையை அலங்கரிக்கின்ற இன்றைய பட்டிமன்றத்தின் சிறப்பு மிகு பேச்சாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மொந்தா புயலுக்கு பயப்படாமல் மொத்தமாக கூடி வந்திருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப பார்க்க பிரம்மாண்டமாக இருக்கிறது. நாங்கள் வந்தோடனே சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோமோன்னு எனக்கு தோணுச்சு. திரும்புகிற திசையெல்லாம் கலை நயம், அழகு அத்தனையும் உருவாக்கி தந்த இதன் ஆர்கிடெக்ட் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல சன் டிவியினுடைய கல்யாண மாலை படப்பிடிப்பு உலக தமிழர்களை ஒன்று சேர்க்கிற ஒரு முதல் தொலைக்காட்சி என்றால் அது சன் டிவி தான். இதுவரைக்கும் கல்யாண மாலை திருமணத்துக்கு காத்திருக்கிற மாப்பிள்ளையும் பொண்ணையும் அறிமுகம் செய்தார்கள். இன்றைக்குத்தான் கல்யாண மண்டபத்தையே அறிமுகம் செய்கிறார். அவங்க அடிக்கடி வெட்டிங் அண்ட் பியாண்டுன்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்போல்லாம் எனக்கு அது புரியலை. வெட்டிங் அண்ட் பியாண்டுன்றது கல்யாண மண்டபமும் சேர்த்து தான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கவலைகள், கஷ்டங்கள், வருத்தங்கள் அத்தனையும் இருக்கும்போது பட்டிமன்றம் என்ற கலை வடிவம் மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும்.
மனதில் இருக்கிற பாரத்தை இறக்கும், குறைக்கும். இதை 25 ஆண்டுகளாக ஒரு தமிழ் கலையை தொடர்ந்து ஊக்கம் தந்து எல்லாரும் பார்க்கும்படி செய்கிற கல்யாண மாலைக்கு பேச்சாளர்கள் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த செல்வம் நமக்கு அளிப்பது தீராத தலைவலியையா, திகட்டாத இன்பத்தையா? நடுவரின் தொடக்க உரை தொடர்கிறது அடுத்த வாரம். முதல் முறையாக செங்கல்பட்டு நகரத்திற்கு பட்டிமன்றத்தை கொண்டு வந்த கல்யாண மாலைக்கு, சன் டிவிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குவோம். காசு பேச ஆரம்பித்தால் உலகின் எல்லா மொழிகளும் அமைதியாக கைகட்டி கேட்கும். அதுதான் உண்மை. கல்யாண மாலை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா. 10,000 வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. உங்கள் வீட்டில் உடனடியாக திருமணம் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி. நவம்பர் 22, 23 சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் 2 நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு. நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் பதட்டம் அதிகமாக இருப்பது வீட்டு சூழலிலா வெளிச்சூழலிலா கருத்தாடமிக்க பட்டிமன்றம். நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு டாக்டர் சாய் சதீஷ், டாக்டர் வெங்கட், டாக்டர் பால் மற்றும் ஷைனி சுரேன் பங்கேற்கும் பத்திரமா பாத்துக்கங்க தலை சிறந்த மருத்துவர்கள் பங்கு பெறும் பேச்சரங்கம். மற்றும் மாலை 5:30 மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் முகமூடி இல்லாத வாழ்க்கை இன்றைக்கு சாத்தியமா சிரமமா கலகலப்பான பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். தேடுவதை நிறுத்துங்கள், தேர்ந்தெடுத்து மகிழுங்கள். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.